வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மைதிலி சம்பத் அவர்கள் எழுதிய சேரிவாள் சீதைகள் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மணி 3 ஆகிவிட்டதா? பெல் அடித்தால் புறப்பட வேண்டியதுதான் என்று லக்ஷ்மி நினைக்கவும் மணி அடிக்கவும் சரியாக இருந்தது. மேசை டிராயரை ஒரு முறை இழுத்து பார்த்துவிட்டு தன் தோள் பையை எடுத்துக்கொண்டு நடந்த லக்ஷ்மி அனிச்சையாக பத்மஜா டேபிளுக்கு வந்தாள். மேடம், எனக்கு இன்று ஒரு பீரியட் அதிகமாக போட்டிருக்கிறார்கள். நீங்கள் காத்திருக்க போகிறீர்களா என்று கேட்டாள் பத்மஜா. இல்லம்மா, இன்று நான் போகிறேன். ராத்திரி அங்கிளுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சாப்பிட வருகிறார்கள் என்று லக்ஷ்மி சொல்லவும், சரி மேடம், நான் கிளாஸுக்கு போகிறேன் என்று பறந்தாள் பத்மஜா. இவள் வாசலை நோக்கி விரைந்த போது எதிரே ஷமீம் வந்தாள். என்ன மேடம், பத்மஜா இல்லாமல் புறப்பட்டு விட்டீர்கள் என்று ஹிந்தியில் கேட்டாள். ஆமாம், 3:45 லோக்கலை பிடிக்கணுமா, ராத்திரி விருந்தாளிகள் வருகிறார்கள் என்று லக்ஷ்மியும் ஹிந்தியிலேயே பதில் சொன்னாள். வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் போகக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்தால் என்ன என்று சொல்லி சிரித்து கொண்டே நடந்தாள் ஷமீம். பதிலுக்கு ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு நடக்க ஆரம்பித்தாள் லக்ஷ்மி. ஜூன் முடிவு. வானம் மப்பும் மந்தாரமுமாக ரம்யமாக இருந்தது. ஆனாலும் இன்று என்னவோ நடக்க நடக்க வழி வளர்வது போல் இருந்தது. பத்மஜா இல்லாமல் நடப்பது எப்போதாவது அபூர்வமாகத்தான் நேரும். யோசித்து பார்த்தால் எல்லாமே ஆச்சரியம்தான். பிஏ பிஎட் படித்த அவள் கல்யாணமாகி இத்தனை நாட்கள், ஏன் வருஷங்கள் வீட்டில் இருந்துவிட்டு இப்படி 45 வயதில் வேலைக்கு வந்திருப்பது, தன் மகள் வயது பத்மஜாவுடன் ஏதோ சம வயது தோழி போல பழகுவது எல்லாமே அதிசயம்தான். இவள் கணவர் கேசவனுக்கு மத்திய அரசாங்க வேலை. பல்வேறு இடங்களுக்கான மாற்றங்களை பார்த்திருந்ததால் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் நன்றாக வரும். மதராசிகளுக்கே உரித்தான ஆங்கில அறிவும் தாராளம்தான். இதே ஹைதராபாத்தில் இதற்கு முன்னும் இருந்திருக்கிறாள். ஆனால் இந்த தடவை வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள். பிள்ளை ஐஐடி சீட் கிடைத்து கான்பூர் போய்விட்டான். பெண்ணிற்கு கல்யாணமாகி பெங்களூர் வாசம். குழந்தைகள் இருவரும் இல்லாமல் அவள் ரொம்ப சிரமப்படுகிறாள் என்று கேசவனுக்கே பட்டதோ என்னவோ. இந்த முறை இவள் வேலைக்கு முயற்சிக்கட்டுமா என்று கேட்டதும் சிரித்த முகத்துடன் சரி சொல்லிவிட்டார். இந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் வேலையும் கிடைத்து விட்டது. அரசாங்க ஆணைப்படி சம்பளம். ஒரே பிரச்சனை, வீட்டில் இருந்து தொலைவு. ஆனால் லோக்கல் ரயிலில் இங்கு கூட்டமே இருக்காது. இவள் வீடு இருக்கும் சீதாபல் மண்டியில் இருந்து ரயிலில் வந்து பலக்னாமா ஸ்டேஷனில் இறங்கி தண்டவாளத்தோடு சற்று நடந்தால் மெயின் ரோடு. அங்கிருந்து ஸ்கூல் நடக்கிற தூரம்தான். பஸ்ஸிலும் போகலாம். பத்மஜா இவளுக்கு முன்னால் வித்யாநகர் ஸ்டேஷனில் இறங்கி விடுவாள். புதிதாக கல்யாணமான பெண். கூட்டு குடித்தனம். 2 நாளாக அந்த பெண்ணின் முகமே சரியில்லை. என்னவென்று கேட்டபோது ஒன்றுமில்லை என்றுதான் சொன்னாள். ஆனாலும் தனியாக கேட்டால் ஏதாவது இருக்கும். காலையில் மாமியார், புடவை ரொம்ப மெல்லிசு, வேற மாற்றிக்கொண்டு போ என்றது. அம்மா அப்பாவுடன் எஸ்டிடியில் பேசும்போது ஓர்படி முறைத்து பார்த்தது என்று. அவள் தெலுங்கு பெண்தான். ஆனால் இவளிடம் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டாள். எல்லா மனிதர்களுக்குமே மனதில் இருப்பதை கொட்டி ஆற்றிக்கொள்ள ஒரு சிநேகிதம் வேண்டியிருக்கிறது. என்னவோ யோசித்து கொண்டிருக்கிறேன். ராத்திரிக்கு என்ன சமையல் என்று யோசித்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் என்று மனதிற்குள் சிரித்து கொண்டே ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கிறது என்று ஞாபகப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தாள். மெயின் ரோடை கடந்து ரயில் டிராக்கில் நடக்க ஆரம்பித்திருந்தாள். திடீரென்று முகத்தை நிமிர்த்தினாள். 30 அடி தூரத்தில் ஒரு ஆள் பேண்ட் ஜிப்பை திறந்து விட்டு கொண்டு நேர் எதிரே வருகிறான். அவளை பார்த்து வா என்று கை அசைக்கிறான். ஐயோ ராமா, இப்படியெல்லாமா செய்வார்கள்? கடவுளே, ஸ்ரீனிவாசர், யாராவது வாருங்களேன் என்றெல்லாம் கத்த நினைத்தாலும் ஒரு வார்த்தை வாயில் இருந்து வர வேண்டுமே. ஒரே படபடப்பு, வேர்வை வெள்ளம். சைடில் வெட்ட வெளியில் இறங்கி ஒரே ஓட்டமாக ஓடி அங்கிருந்த லம்பாடி கும்பல் அருகே சேர்ந்ததும் தான் மூச்சு விட்டாள். சீ, என்ன உலகம்!
என்று நினைத்தவளுக்கு அழுகையாக வந்தது. மளமளவென்று நடந்து ஸ்டேஷன் கடையில் ஒரு மாசா வாங்கி ஒரே மூச்சில் குடித்தாள். ஸ்டேஷன் மாஸ்டரிடம் சொல்லலாமா என்று நினைத்தவள் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். இந்த வெட்கக்கேட்டை வெளியில் வேறு சொல்லணுமா என்று தோன்றியது. ரயில் வந்ததும் ஏறி அமர்ந்ததும் தன் ஸ்டேஷனில் இறங்கி வீடு சேர்ந்ததும் அவளை அறியாமலேயே நடந்து முடிந்தது. முதல் வேலையாக ஏதோ தீட்டுப்பட்டது போல் விழுந்து விழுந்து குளித்தாள். இந்த மூடில் என்ன சமைப்பது என்று நினைத்து திகைத்து உட்கார்ந்திருந்தவளை போன் மணி உலுக்கியது. கேசவன்தான். இன்று வருவதாக இருந்தவர்கள் வரவில்லையாம். அவருக்கும் வெளியே சாப்பாடாம். வர லேட் ஆகுமாம். நீ சாப்பிட்டு படுத்துக்கொள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன். இவள் இருந்த மனோநிலையில் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் இருந்தது. சாயந்தரம் முழுவதும் டிவியிலும் மனம் போகவில்லை. கதை புத்தகம் படித்தாலும் மனதில் ஏறவில்லை. எப்படியோ நேரத்தை கழித்து பிடித்து தள்ளிவிட்டு சாப்பிட்டதாக பேர் பண்ணி விட்டு படுத்தாள். தூக்கம் வந்தால் தானே. புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தவளை அசிங்கம் பிடித்த அந்த காட்சி வேண்டாம் வேண்டாம் என்று எத்தனை ஒதுக்கினாலும் கண்ணில் வந்து திரும்ப திரும்ப மிகவும் உறுத்தியது. 9:30 மணி இருக்கும். மாலா லக்ஷ்மியின் பெண்ணிடமிருந்து போன். அம்மா, நான் புது வேலைக்கு போறேன். விஷ் மீ பெஸ்ட் ஆஃப் லக் என்றாள். போதும்மா, வேலையெல்லாம் என்னத்துக்கு, பத்திரமா வீட்டில் இரு என்ற வார்த்தைகள் அநேகமாக வாயை விட்டு வெளியே வந்துவிட பார்த்தன. சிரமத்துடன் அடக்கி கொண்டாள். சி, என்ன உளர பார்த்தோம். MBA படித்த பெண் அடுப்பங்கரையுடனேவா இருப்பாள் என்று தோன்ற வேறு என்னத்தையோ பேசினாள். பெண் கெட்டிக்காரி. என்னம்மா, உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள். ஒன்றும் இல்லம்மா, கொஞ்சம் தலைவலி என்று லக்ஷ்மி அவசரமாக சமாளித்து வைத்தாள். சரிம்மா, உடம்பை பார்த்துக்கொள் என்று சொல்லி மாலா போனை வைத்து விட்டாள். இன்று நடந்ததை அவளிடம் சொல்லிவிட துடித்த மனதை அது சரியில்லை, மாப்பிள்ளையும் இருப்பார் என்று அறிவு அடக்க யாரிடமும் சொல்லிக் கொள்ளக்கூட முடியாத சுய பச்சாதாபத்தில் கண்ணில் நீர் சுரந்தது. எப்போது தூங்கினாளோ கணவர் வந்து படுத்தது கூட தெரியாது. காலை 5:30 மணிக்கு முழிப்பு வந்ததும் தான் அவரையே பார்த்தாள். அவர் ஒரு நிமிடம் அரை கண் திறந்து இவளை பார்த்து, நான் மத்தியானத்துக்கு மேலதான் ஆபீஸ்க்கு போக போகிறேன். நான் லேட்டாக எழுந்து தயாராகி போய் கொள்கிறேன். நீ கிளம்பிப்போ. குட் டே என்றார். அவரிடம் அப்படியே மொத்தத்தையும் கொட்டிவிட துடித்த மனதை அடக்கி கொண்டு ஒரு மாதிரியாக ஸ்லோ மோஷனில் தயாராகி ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாள். சொல்லி வைத்தது போல் ஒவ்வொருவராக இவளை பார்த்து, என்ன மேடம், உடம்பு சரியில்லையா என்று கேட்க, ஒன்றுமில்லை, லேசாக தலைவலி, ஸ்லைட் ஃபீவர் என்று விதவிதமாக சொல்லி சமாளித்தாள். பத்மஜா மட்டும் புரிந்தது போல், என்ன மேடம், நிஜமாவே தலைவலியா? நேற்று சாயந்தரத்தில் இருந்தா என்று கேட்டுவிட்டாள். உடனே, அடராமா, இந்த பெண் 2 நாட்களாக பேய் அறைந்தது போல் இருந்ததற்கும் இதுதான் காரணமா என்று தோன்றியது. லஞ்ச் டயத்தில் இருவருமாக வருத்தத்தை பரிமாறிக்கொண்டனர். பத்மஜா, அங்கிளிடம் சொன்னீர்களா என்று கேட்டாள். நேற்று அவர் லேட்டாக வந்தார். டைம் இல்லை. டைம் இருந்தாலும் சொல்லி இருப்பேனா? சந்தேகம்தான். இத்தனை நாள் கழித்து மனம் வந்து வேலைக்கு அனுப்புகிறார். இந்த சுதந்திரத்தை நானே கெடுத்து கொள்ள மாட்டேனம்மா என்ற லக்ஷ்மி ஸ்ரீகாந்திடம் சொன்னாயா பத்மஜா நீ என்று கேட்டாள். பத்மஜா சிரித்த கேலி சிரிப்பை பார்த்துவிட்டு, தானே, வாஸ்தவம்தான். இத்தனை வருஷம் குடித்தன பண்ணின எனக்கே தைரியம் இல்லை. நீ எதை நம்பி சொல்வாய்? சொல்லாமல் இருந்து இதை இத்தோடு மறப்பதுதான் சரி என்றாள் லக்ஷ்மி. கூடவே ஊரில் இப்படிப்பட்ட மிருகங்களும் இருந்து நம்மை போல் எதிர்க்க அஞ்சுபவர்களும் இருந்து விட்டால் சீக்கிரமே நம் நாடு காடாகிவிடும் என்று அங்கலாய்க்கவும் செய்தாள். அடுத்து வந்த ஒரு வாரம் இருவருமாக பஸ்ஸிலேயே போய் வந்தனர். கொஞ்சம் கஷ்டம்தான். சிக்கந்தராபாத் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து வீடு வரை ஆட்டோ. எத்தனை நாள் இப்படி பயப்பட முடியும்? பஸ்ஸின் கசகசப்பு, பஸ்ஸிற்காக காத்திருப்பு எல்லாமே அலுத்து போக திரும்ப சுதந்திரமாக நல்ல காற்றினோடே ரயில் பயணம் ஆரம்பித்தனர். 4 நாட்கள் நகர்ந்தன. அன்று வெள்ளிக்கிழமை ரயில் வந்ததும் ஏறி உட்கார்ந்தனர். வழக்கம் போல் பெண்கள் பெட்டிதான். லக்ஷ்மி தன்னிடம் இருந்த பிஸ்கட் பாக்கெட்டை பிரிக்க குறித்து கொண்டு அடுத்த மாதம் பள்ளி ஆண்டு விழாவில் தமிழர்களின் பண்பாக பாஞ்சாலி சபதம் நாடகம் போடலாமா என்று விவாதித்து கொண்டிருந்தனர்.
பாஞ்சாலி சபதம் என்றைக்கானாலும் நம் நாட்டிற்கு பெரிய களங்கம்தான் இல்லையா மேடம் என்றாள் பத்மஜா. பாஞ்சாலி சபதமா, அதற்கு காரணமான வஸ்திராபரணமா என்று லக்ஷ்மி கேட்டுக்கொண்டிருந்த போது வெளியே கசகசவென்று சப்தம். எப்போதும் பலக்நாமா ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் வெற்றிடத்தில் வசிக்கும் லம்பாடி பெண்களில் கொஞ்சம் பேர் வந்து ரயிலில் ஏறினார்கள். 2 கிழவிகள், 5-6 சின்ன பெண்கள். ஏதோ காரே பூரே என்று பேச்சு, கொஞ்சம் சிரிப்பு. தாங்கள் இருந்த பெஞ்சிலேயே அவர்களும் உட்காரவும் இவர்கள் மெதுவாக எழுந்து அடுத்த தடுப்பிற்கப்பால் போய் அமர்ந்தனர். பத்மஜா சொன்னாள், பாருங்களே மேடம், இவர்களின் காதில் தொங்கும் பாரத்தை. தலைமுடியில் வேறு ஏதோ வெள்ளையாக நகை என்று தொங்க விட்டிருக்கிறார்கள். தோள் பட்டையில் இருந்து வளையல்கள். ஏன் மேடம், எப்போது இவர்கள் கையெல்லாம் நன்றாக தேய்த்து குளிப்பார்கள்? என்னவோ வாழ்க்கை பாவம் என்று ஆமோதித்த லட்சுமி. பாவம், வானமே கூரை, பூமியே மெத்தை. ஏதோ பிளாஸ்டிக் ஷீட் மறைவில் குளியல், சமையல், படுக்கை, பிள்ளை பேரு. என்ன பாதுகாப்பு இருக்கிறது இவர்களுக்கெல்லாம்? பாவப்பட்ட ஜென்மங்கள்தான் போ என்றாள். அப்போதுதான் அது நடந்தது. அந்த நடிப்பயல், இவர்கள் நிம்மதி கடந்த சில நாட்களாக காணாமல் போக காரணமானவன் அந்த பெண்கள் பெட்டியில் ஏறினான். இவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. பத்மஜா வந்து லட்சுமியின் அருகே நெருக்கமாக உட்கார்ந்து கொண்டாள். ரயில் புறப்பட்டு 5 நிமிடங்கள் போலாகி இருக்கும். அந்த ஆள் தன் வேலையை ஆரம்பித்திருக்கிறான் போல இருக்கிறது. இவர்கள் இருந்த இடத்தில் இருந்து அவனை பார்க்க முடியாவிட்டாலும் மாயி என்று திடீரென்று எழுந்த கூச்சல் அதை உறுதி செய்தது. இவர்கள் பார்வையில் படுகிற மாதிரி உட்கார்ந்திருந்த மூதாட்டி ஏ சோர் என்று சப்தத்துடன் எழுந்தவள் மற்ற பெண்களிடம் ஏதோ கத்திக்கொண்டே கையில் இருந்த கூடையால் அவன் முகத்திலேயே அடித்தாள். அது ஆரம்பம், அவ்வளவுதான். அத்தனை பெண்களுமாய் அவன் மேல் பாய்ந்து அவனை உண்டு இல்லை என்று நொறுக்கி துவம்சம் செய்து விட்டார்கள். உதடு கிழிந்து குர்தா பைஜாமாவெல்லாம் நார் நாராகி நெற்றி கை காலெல்லாம் இரத்த காயத்துடன் இருந்த அவனை மலக்பெட் ஸ்டேஷனில் வண்டி நின்றதும் கீழே இழுத்து போட்டுவிட்டு திரும்ப பெட்டியில் ஏறிக்கொண்டார்கள். வண்டி புறப்பட்டது. அதிர்ச்சியில் உறைந்திருந்தார்கள் லக்ஷ்மியும் பத்மஜாவும். மௌனத்தை கலைத்தவள் லக்ஷ்மிதான். இவர்களை பார்த்து பரிதாபப்பட்டோமே, நம்மை பார்த்துத்தான் யாராவது பரிதாபப்படணும். படிப்பும் முன் யோஜனையும் நமக்கு கொடுத்திருக்கும் போலி நாகரிகமும் கோழைத்தனமும் இல்லாமல் எப்படி பிரச்சனையை நேருக்கு நேர் சந்தித்தார்கள் பார்த்தாயா? அப்பன் அண்ணன் என்று யாரையும் எதிர்பார்க்கவில்லை. கிரேட் என்ற வார்த்தைகள் அவள் வாயினின்றும் வந்தன. பத்மஜா உடனே, நிஜமாகவே பெரிய விஷயம் மேடம். அன்றைக்கு திரௌபதியே நிறைந்த சபையில் நியாயத்தை நீ சொல்லு என்று ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்காமல் தானாகவேயோ தன் வீட்டு பெண்களையும் சேர்த்து கொண்டேயோ துச்சாதனை ஒரு கை பார்த்திருக்கலாம் இல்லையா என்றாள். ஒன்று நிச்சயம், ஊருக்கு 4 பெண்கள் இப்படி இருந்தால் போதும், கலாச்சாரம் சீரழியாது என்றும் தொடர்ந்து சொல்லி முடித்தாள். இவர்களை பார்த்ததனால் குறைந்தபட்சம் நமக்கெல்லாம் கையை தொட்டு அழுத்தி பண பாக்கியோ சாமானோ கொடுக்கும் கடைக்காரர்கள், தலையில் இருந்து கால் வரை வக்கிரமாக பார்க்கும் ஆண்கள், இன்னும் பஸ்ஸிலும் கூட்டங்களிலும் தம் முழு பாரத்தையும் நம்மேல் போடும் வயதானவர்கள், இவர்களை எல்லாம் நேருக்கு நேர் கண்ணை பார்த்து தட்டி கேட்கும் தைரியம் வந்தால் சரி என்ற லட்சுமி ரயில் நிற்கவும், ஏ பத்மஜா, சீதா பல்மண்டி ஸ்டேஷன் வந்துவிட்டது. உன் ஸ்டேஷனையே விட்டுவிட்டாய். வா, என்னோடு வந்து ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு விட்டு திரும்ப இதே ரயிலில் போய்விடலாம் என்றாள். இருவருமாய் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை தாண்டினார்கள். சொல்லி வைத்தது போல் இருவருமாக சேர்ந்து அந்த லம்பாடி பெண்களுக்கு கை கூப்பி சில வினாடிகள் தலை சாய்த்து நின்றார்கள். மனதில் தைரியமும் கண்களில் நீரும் நிறைய ரயிலை விட்டு இறங்கி நடந்தார்கள். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. தேங்க்யூ.